ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு பரோட்டா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த ஸ்டஃப் பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. கோதுமை மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நான் எடுத்திருக்கேன் இந்த 2 கப், அதாவது நான் யூஸ் பண்ணுற கப் வந்து 1/4 லிட்டருடைய கப்புங்க. இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 6 பராத்தா கிட்ட வரும். மாவு பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போது வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இப்போ இந்த வெங்காயத்தோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. பெருங்காயத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறதா இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறதில்ல, வதக்க போகிறதில்ல. இது டைரெக்டாக அப்படியே வந்து உள்ளார ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். இப்படி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கடலை மாவுடைய இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த பதத்தில் ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 6 உருண்டைகளாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து லேசாக கோதுமை மாவை தெளித்து விட்டு சதுரமாக வர மாதிரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்புக்கு வர மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலீஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வந்து தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து நல்லா இந்த மாதிரி மசாலாவை பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இன்னொன்று எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ் செய்வோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்டஃப்டு பராத்தாவாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ மேலே ஒன்று வச்சு இப்படி சைட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கும். நல்லா நடுவுலையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 4 வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது வந்து ஒரு பராத்தாக்கு ரெடி ஆயிரும். இந்த கடைசியில் இருக்கிறத இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு மேலே எடுத்து வச்சு இப்படி வந்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோல் பண்ணி வச்சுருக்க ஒரு ரோல் எடுத்து கையில் இப்படி நல்லா அழுத்தி விட்டு லேசாக மேலே வந்து மாவு தெளித்து விட்டு இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டஃப் பராட்டா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வெள்ளை எல்லோ அல்லது கருப்பு எல்லோ சேர்த்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலீஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே வந்து தேய்ச்சிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா வந்து அந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களும் பார்த்தோன்னே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லைங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தயிர் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சைஸ்க்கு மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க போதும். இதே மாதிரி இப்போ எல்லா பராத்தாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பராட்டாவை போட்டு 2 பக்கமும் லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம்.
நல்லா வேகட்டும். நம்ம கடலை மாவு வந்து அப்படியே போட்டிருக்கோம் இல்லைங்களா, பச்சையாக போட்டிருக்கோம். அது நல்லா வேகணும். சுற்றி கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 சைடும் லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியான ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி டிஃபனாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்றப்ப கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி எல்லா பராத்தாவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் இது கூட கொஞ்சம் தயிரில் லேசாக மிளகாத்தூளும் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதோட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த